பூதம் நீ மாறிய பூதம் கலக்கிற மச்சி. தப்பு தான். எங்கள் வேன் டிரைவர் செஞ்சது தப்பு தான். அதுக்காக நீங்கள் அவன் மேலே ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா எங்கள் ஸ்கூல் பேரும் சேர்ந்து கெட்டு போவுங்க. உங்கள் குழந்தைக்கு தான் எதுவுமே ஆகலையே மேடம். இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க, பெருசு பண்ணாதீங்க. உங்கள் குழந்தை ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன செலவாச்சோ அதுக்கு மேலேயே கொடுத்துறேன் மேடம். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. நடந்ததெல்லாம் மறந்துருங்க. என்ன செலவாச்சு கொடுக்குறேன்னு சொல்றீங்களே, ஏதோ கடவுளாருலால என் குழந்தைக்கு ஒன்றும் ஆகல. இதுவே ஏதாவது ஆயிருந்தா இப்படிதான் சொல்லுவீங்களா? நடந்ததெல்லாம் மறந்துங்க, எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு. அப்ப குழந்தைங்களை கிள்ளுக்கிற பெத்தவங்களை இழிச்சுவாயின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? டொனேஷன்ங்கிற பேர்ல லட்சக்கணக்கில் கொள்ளையடிக்கிறீங்க. ஃபீஸ்ங்கிற பேர்ல மாசம் மாசம் புடுங்கி திங்கிறீங்க. சரி, இதெல்லாம் தலையெழுத்துன்னு சகிச்சுக்கிட்டாலும் குழந்தைங்களுக்கு நல்ல முறையில பாடமாக சொல்லி தரீங்களா? இல்ல. சரி, குழந்தைங்க உயிருக்காவது உத்தரவாதம் இருக்கா? அதுவும் இல்ல. ஸ்கூலுக்கு போற வேன்ல கண்டோம், போன பிறகு ஸ்கூல் மேல இருக்க கூரையில கண்டோம், மத்தியானம் போற சாப்பாட்டுல கண்டோம், டியூஷனுக்கு அனுப்பலைன்னா நீங்க போற மார்க்ல கண்டோம். இத்தனை கண்டங்களையும் தாண்டி எங்க குழந்தைங்க உங்ககிட்ட எந்த கண்டமும் ஆகாம தப்பிச்சாங்கன்னா அதுவே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அவங்க படிச்ச படிப்புக்கு இங்க வேலை கிடைக்கலன்னா அதுக்கும் கண்ட விட்டு கண்ட போக வேண்டியிருக்கு. படிக்கிறதுக்கான செலவு சம்பாதிக்கிறதுக்குள்ளே பாதி வயசு முடிஞ்சு போயிடுது. மீதி வயசுக்கு குடும்பத்துக்கும் குழந்தைங்களுக்கும் சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு. என்ன வாழ்க்கை சார் இது? இந்த தப்போட ஆரம்பம் எது? கல்வின்றது வியாபாரம் இல்லைங்க, சேவை. அதனாலதான் மாதா பிதாக்கு அப்புறம் குருவை வச்சாங்க. இப்போ குருன்னு சொல்லிக்கிற அளவுக்கு தகுதி உள்ளவங்க நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஆஸ் அ பேரண்ட்ஸ் நாங்க 1க்கு 2 குழந்தையா பெத்துக்கலாம். அந்த குழந்தைங்களை எங்களுதுன்னு சொல்லலாம். அந்த குழந்தைங்க முன்னுக்கு வர்றதுக்கு எல்லா உதவியும் செய்யலாம். ஆனா நீங்க அப்படியா? நீங்கெல்லாம் உங்க திறமையையும் படிப்பையும் வச்சுக்கிட்டு 1000 குழந்தைங்களை நீங்க ஒரு விஞ்ஞானியாவோ, ஒரு டாக்டராவோ, ஒரு என்ஜினியராவோ, அறிவுஜீவியாவோ ஆக்கலாம். அந்த குழந்தைங்கள பின்னால என்ன சொல்லும்? நான் இன்னாருடைய ஸ்டூடெண்ட், நான் இவர்கிட்ட தான் படிச்சேன்னு. இதெல்லாம் உங்களுக்கு பெருமை இல்லையா? இதெல்லாம் நீங்க செய்றீங்களா? செய்ய முடியாது. ஏன்னா இங்க கல்வின்றது சேவைன்றது மாதிரி தொழிலாய் போச்சு. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு சார். உங்க தொந்தரவெல்லாம் சகிச்சுக்கிட்டு நாங்க எங்க பிள்ளைகளை உங்ககிட்ட படிக்க அனுப்புற வரைக்கும் தான் நீங்க ஒரு கரஸ்பாண்டாவோ, பிரின்சிபாலாவோ, இல்ல ப்ரொஃபஸராவோ, இல்ல டீச்சராவோ இருக்க முடியும். நாங்க அனுப்ப வேண்டாம்னு நினைச்சிட்டா, நான் ஒரு கிராஜுவேட், என் ஒய்ஃப் ஒரு கிராஜுவேட், எங்க பிள்ளைங்களை எங்களாலேயே கிராஜுவேட் ஆக்க முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்துட்டா நீங்க ஸ்கூல்ன்ற பேர்ல வச்சிருக்கிற கூரைகள்ல ஆடு மாடுகளை தான் அடைக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேலைன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏதாவது ஒரு தலைமுறையில இந்த நாடு அப்படி ஒரு மாற்றத்தை சந்திக்கிறதும் சந்திக்காம போறதும் உங்க கையில தான் இருக்கு. நல்லா யோசிங்க சார். போங்க சார், போங்க ப்ளீஸ். கனகவல்லி, நீ பெத்த குழந்தைங்க மேல பாசமா இருக்க மாட்டியோன்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டு உன்கிட்ட சண்டை போட்டுட்டோமா. ஆனா இன்னைக்கு ஊர்ல இருக்கிற குழந்தைகளுக்காக நீ பறிஞ்சு பேசுறத பாக்கும்போது ரொம்ப பூரிச்சு போயிட்டோமா. என்ன உன் மனச இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கனகவல்லி, இனிமே நான் உன்கிட்ட எப்பவும் சண்டை போட மாட்டேம்மா. நல்ல மாமியாரா இருப்பேன். தங்கமாங்க? ஆமா. டேய் தங்கமாண்டா. நம்ம தான் தெரிஞ்சிட்டோம். ஓ, நம்ம தெரிஞ்சிட்டோம்ல. சாரி. யோ, இறங்க கீழே. இறங்க கீழே. இறங்கண்ணா. யோ, நடுவழியில இறக்கி வரியா? நியாயமா இருக்காயா உனக்கு? நீ மட்டும் அநியாயவாடிக்கு சவாரி பண்றியா? அது மட்டும் நியாயமாயா? என்னையா பேசுற நீ? கோடம்பாக்கத்துல இருந்து டி நகருக்கு 15 ரூபா. இது நியாயம் தானேயா? அது உங்க பாட்டங்காலத்துல. இது 2004. பெட்ரோல் என்ன விலை விற்கிது தெரியுமாயா உனக்கு? அதையெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. பல்லவன் பஸ்ல பாதுகாப்பா கொண்டு போய் விடுவான், தெரியல? போய. ஆமா, பல்லவன் பஸ்ல இவருக்கு பாதுகாப்பா பூனை போட வரும். போயா சாவுகிறாக்கி. நீதாயா சாவுகிறாக்கி. 5 ரூபாய்க்கு இந்த பேச்சு பேசுறீங்க, எங்கிட்ட நடக்குமா? போயா.
ஐயா ஏண்டா சட்டைக்கு கஞ்சி போடலையா? டேய் இங்க வயித்துக்கே கஞ்சி காணோம், சட்டை கஞ்சி போடுறானா? வேணா ஒண்ணு பண்ணுவோமா? என்ன? நம்மளும் இதே மாதிரி ஆட்டோ ஓட்டி பிழைக்கலாமா? டேய் அதெல்லாம் ஒத்து வராதடா. ஏன்பா? பார்த்தல சண்டைய? ஆமா, எதுக்கு சண்டை போட்டாங்க? பெட்ரோல் விலையை எவ்வளவு வேணா ஏத்திக்குவாங்களாம். ஆனா ஆட்டோ டிரைவர் கேக்குற கூலியை மட்டும் ஏத்தி கொடுக்க மாட்டாங்களாம். அப்ப இதுவும் பிரச்சனை தாங்க. டேய் பிரச்சனையோ பிரச்சனைடா. ஐயோ ஐயோ. பிரீஃப் கேஸ் எல்லாம் வச்சிருக்கான். நல்லா வெயிட்டா தேரும் போல இருக்கு. டைம் என்ன சார் ஆச்சு? 10:20. ச்சே, மேனேஜர் நானே லேட்டா போனா மத்த ஸ்டாஃப்ஸும் இதையே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வாட் எ நான்சென்ஸ். ச்சே. ஓஹோ, இவன் மேனேஜரா? அப்ப கண்டிப்பா பெட்டியில பணம் இருக்கும். என்ன ஜர்க்கு? ஆமா, இங்க என்ன ஜர்க்கு? அதேதான் சகல. நாம ஏற்கனவே செஞ்ச தொழிலை இன்னொருத்தன் பிக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கான். தொழிலுக்கு புதுசு மாதிரி தெரியல. எப்படி சொல்ற? மூஞ்சி முகர கட்டையும் பார்த்தா தெரியல. என்ன சகல பாத்துட்டு சும்மா இருக்க? நான் தெரிஞ்சிட்டேன், இனிமே திருடலாம் மாட்டேன். டேய், நான் அதை சொல்லல. நம்ம தப்பு பண்ணாம இருக்கு தப்பு இல்ல. தப்பு பண்றத பார்த்துட்டு தண்டிக்காம சும்மா இருக்குமே, அதான் தப்பு. சார், பணத்தை தவற விட்டீங்க போல இருக்கு. இது உங்க பணமா? தள்ளு 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 தள்ளு. எப்படி? ஏண்டா டேய், இருங்க இருங்க ஒரு நிமிஷம். பணத்தை தவற விட்டதே இந்த மண்டையன் தான். அந்த 10 ரூபாய் எடுக்கிறதுக்காக நீங்க கீழே குனிவீங்க. அந்த நேரம் பார்த்து இந்த பெட்டி அடிச்சுட்டு ஓடிடுவான் அவன். அதான் அவனோட பிளான். என்ன சொல்றீங்க? டேய் நாதாரி, சொல்லேன்டா. சார், இல்ல சார், போய் சொல்றாங்க சார். டேய், பணத்தை கீழே போட்டதுக்கு காரணமே இல்ல சார். உங்க சூட்கேஸ் அடிக்கிறதுக்கு சார். இல்ல சார், நான் திருடனே இல்ல சார். சும்மா சொல்றாங்க சார். பொய் சொல்றீங்க. இல்ல சார், இல்ல சார். சார் சொன்னா கேளுங்க. இல்ல சார், நான் திருடனே இல்ல சார். சொன்னா கேளுங்க சார். உன்னை சொல்றா? ஆமா சார். பாத்தீங்களா மன்னிச்சிருங்க சார்? சார். உண்மை தானா வெளிய வருது. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிங்க உதவ மாட்டாங்கங்கறேன். டேய், இந்த நாதாரி பேரை போய் அண்ணன் தம்பி லிஸ்ட்ல சேர்த்துக்கிட்டு இருக்க. அதானே? இப்போவாது புரிஞ்சுங்க சார். அடுத்தவன் காசுக்காக உங்க கையில இருக்க பொருளை இழந்துடாதீங்க. பண்ணது தப்பு தான் சார். நல்ல நேரத்துல வந்து பெட்டியை காப்பாத்துனீங்க. ரொம்ப நன்றி சார். இவனெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் சார். அதான் திருட்டு நடக்கலல்ல, இவனை என்ன சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுப்பீங்க? போனா போது விட்டுருங்க சார். டேய் எருமை நக்கன தலையா, புடுறா போடா. இன்னொரு தடவை இந்த ஏரியா பக்கம் உன்னை பார்த்தா தூக்கி போட்டு மீச்சு போடுவாங்க. சார். இந்த பொட்டியை திருட போறது உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் ஒரு முன் அனுபவம் தான் சார். ஓஹோ, நீங்களும் பொட்டியை பறி கொடுத்திருக்கீங்களா? இதே மாதிரி நிறைய பெட்டிகளை பறிச்சிருக்கிறோம். பாம்பின் கால் பாம்பரிக்கும். அதனாலதான் உங்க பொட்டி எங்களால காப்பாத்த முடிஞ்சது. பாம்புக்கு எதிரா காலு. ஏன் சார் பயப்படுறீங்க? நாங்கெல்லாம் முன்னாடி தான் பிட் பாக்கெட்டு பிளேடு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறோம். இப்ப போய் சந்தேகப்படுறீங்களே. வரோம் சார். சார், செல்லு பத்திரம் கீழே விழுந்துற போது. ஏன்டா இப்படி சொன்ன? எல்லாம் ஒரு அனுபவம் தான். உனக்குமா? வா வா. என்னங்க? என்னங்க? இனிமே நம்ம குழந்தைங்களை யார நம்பியும் ஸ்கூலுக்கு அனுப்புறதா இல்ல. ஏன் ஸ்கூல் விட்டு நிறுத்திட்டு தான் இருக்கியா? ஐயோ இல்ல, நானே கொண்டு போய் விட்டுட்டு வரலான்னு இருக்கேன். கொண்டு போய் விடு, நல்ல விஷயம் தானே. அதுக்கு எனக்கு ஒரு 2 வீலர் வேணும். டூ வீலரா? அதுக்கு நான் எங்க போவேன்? புதுசா வேணும்னு கூட அவசியம் இல்லைங்க. செகண்ட் ஹேண்ட்ல இருந்தா கூட பரவாயில்ல, கம்மியா தான் இருக்கும். செகண்ட் ஹேண்டா இருந்தாலும் கொஞ்சமாவது வேணுமே. வீட்ல ஆகுற செலவு ஏதோ ஒண்ணு கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. சரி, பெட்ரோலுக்கு என்ன பண்ணுவ? மாசம் மாசம் வேனுக்கு பணம் கொடுக்குறோம்ல, அத பெட்ரோலுக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ஏதாவது ஒரு லாஜிக்க கண்டுபிடிச்சு எங்க வாயை அடைச்சிருவீங்களே. நீ எப்ப கேட்டு நான் முடியாதுன்னு சொல்லியிருக்கிற. செய். உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? கத்துக்கிட்டா போச்சு. இதுக்கு மேலேயும் கத்துக்க போறீங்களா? ஏய் வேணாம் வேணாம். கனகவல்லி, நீ பசங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வரணும்ன்றதுக்காக எனக்கு டிஃபன் எடுத்து வைக்காம பட்னி போறது நியாயம் இல்ல. என்ன சொல்ற? டிஃபன் இருக்குங்க, நீங்க எடுத்து சாப்பிடுங்க. சரி 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 சரி. பசங்களை ஜாக்கிரதையா கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வா. முடிஞ்சா என்னையும் வந்து டிராப் பண்ணிடு. ஏய், முதல்ல யார் யார் போறா? நானு. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. பார்த்து பத்திரமா உட்காந்துருக்கீங்களா? அம்மாவை கெட்டிமா பிடிச்சிங்க. ஜாக்கிரதை. வரேங்க. போலாமா? போயிட்டாங்க போயிட்டாங்க. டாடி டாடா.
விஷயம் மச்சி. தேங்க்யூ மச்சி. எங்க இருக்கான் அவன் இப்ப? எங்க இருக்கான்? மயான கொள்ளைகளை ஒரு மந்திர கோட்டையை உருவாக்கி அதுல அந்த டூப்ளிகேட் மூசாவை அடைச்சு வச்சிருக்கான் பூத தளபதி அப்துல். பாவம் பாசவன் ஐஸ் கட்டி மேல நிக்க வச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுக்கிட்டே இருக்கான். தான் ஒரிஜினல் மூசா இல்லைன்ற உண்மையை சொன்னா உங்களுக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுக்கிட்டே இருக்கான். உடனே போய் அவனை காப்பாத்துங்க பாஸ். நான் போய் உங்க வீட்டுல சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். நீங்க உருவாக்கின மூசா இருக்கிற இடத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் இப்ப எங்க இருக்கான்? மயானத்துல ஒரு மந்திர கோட்டையில இருக்கான். ஆயிஷா, ஜில்லா, ராணி, வாங்க எல்லாரும் வாங்க இங்க வாங்க. மூசா இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. அவன் ஏதோ ஆபத்துல இருக்கிறானா, உடனே போய் காப்பாத்தி ஆகணும். கடவுளே, என் பேருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. வாங்க போலாம். மூசா வா, உன்னோட ஆசைப்படியே நான் இப்ப அழிஞ்சுகிட்டு இருக்கேன். இல்ல, என்னோட சக்தியை வச்சு உன்னை நான் இப்பவே காப்பாத்துறேன். வேண்டாம் மூசா, வேண்டாம். இப்ப நீ சொன்னியே அந்த ஒரு வார்த்தையே போதும். என்னோட அழிவுல ஒரு அர்த்தம் கிடைச்சது. அதுவே போதும் மூசா, போதும். இல்ல, நீ அழியறத என்னால சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாது. இல்ல மூசா, நீ என்ன காப்பாத்தி என்ன செய்ய போற? அசல் இருக்கும்போது நகல் எதுக்கு? நான் நீயா இருந்தாலும் இத்தனை நாள் நீ என்ன விரோதியா தானே நினைச்சிட்டு இருந்த. ஏன், நான் கூட உன்னை அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். மரணத்தை யாராலையும் புரிஞ்சுக்க முடியலனாலும் மரணம் எல்லாத்தையும் புரிய வச்சிரும் மூசா. அப்படிதான் எனக்கும். இப்போ நான் துளி துளியா கரைஞ்சிட்டு இருக்க இந்த ஒரு நிமிஷம் எனக்கு எல்லாமே புரியுது. பொய் ஒரு நாள் என்ன போலவே அழிஞ்சு போயிடுங்கிறது இப்பதான் மூசா புரியுது. நான் முழுசா சாவறதுக்கு முன்னாடி நான் உணர்ந்தத எங்க உனக்கு தெரியப்படுத்த முடியாதோன்னு பயந்தேன். ஆனா அதிர்ஷ்டவசமா நீயே என்ன தேடி வந்துட்ட. உனக்கு விரோதியா படைக்கப்பட்டனா உனக்கு நண்பனா சாகுறேன். உயிர் காப்பான் தோழன்கிற மாதிரி உன்னை காப்பாத்தவே நான் இப்ப சாகுறேன் மூசா. மூசா, என்ன நீ புரிஞ்சுக்கிட்டு மூசான்னு மானசீகமா கூப்பிட்டியே, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மூசா. போதும் போதும், எனக்கு இது போதும். நான் சாகுறேன் மூசா, நான் சாகுறேன்.